ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவு அரிசி, 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பெரிய வெங்காயம் 1 முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி தேவையான அளவு ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் அரிசி பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கு வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா மணமாக இருக்குங்க, அதனால் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, பூண்டு, சீரகம், மிளகு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி வதங்கியிருக்கும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி பருப்பு சேர்த்து 3 டம்ளர் அளவு வருங்க. நான் அதுக்கு இன்றைக்கி 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசி பருப்பும் ஊற வச்சதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு செக் பண்ணி வச்சுங்க. இப்போ கடைசியாக மேலாப்பில் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட வேணாங்க, அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரிசி பாருங்கள், சாதம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதே அளவுகளோடு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு மசால் சேர்த்து சாப்பிட போகிறோங்க. அந்த உருளைக்கிழங்கு மசால் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.